எஸ்பிபி சாரோடு சேர்ந்து நானும் என்னால் முடிந்தவரை ஒரு பாடலை பாடப்போகிறேன். பாடல் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் நான் என்னால் முயன்றவரை முயற்சி செய்து பாடியுள்ளேன். பிழை இருப்பினும் கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கவும். அதில் 7 சிக்னல்கள் நான் பாடியது, ஒரு சிக்னல் அவர் பாடியது, இன்னொன்று மியூசிக் இருப்பது. என்னால் முடிந்தவரை முயற்சி செய்து பாடியுள்ளேன். நன்றாக இருப்பின் நீங்கள் ஒரு லைக் போடலாம், இல்லை என்றால் டிஸ்லைக் போடலாம். இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் தேவைப்படும் என்று அன்றைக்கே வாலி சார் எழுதி வைத்துள்ளார். கேளுங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் மாதிரி என்னால் கண்டிப்பாக பாட முடியாது. இருந்தாலும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன். இயற்கையோடு இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா, என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. இந்த உலகத்துல தாய் தந்தையை தவிர மற்ற சொந்தம் பந்தம் எதுவா இருந்தாலும் இந்த பாடலுக்கு கீழே தான். இந்த பாடல் வரிகளை எல்லாம் வாலி எவ்வளவு உணர்ச்சியோடும் எழுதியிருப்பார். எந்த அளவுக்கு அதுக்கு இசைஞானி இளையராஜா இசை அமைச்சிருப்பார். அதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எவ்வளவு பாடல் பாடியிருப்பார். இதுக்கெல்லாம் எஃபெக்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்றத இந்த பாடலை கேட்டு பாருங்க. வாழ்க்கையில வேதனையா இருக்கும்போது கண்டிப்பா புரியும். வான் பறந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா, கள்ளிருக்கும் ரோசாப்பூ கை கலக்க கூடாதா. ராப்போது ஆனா உன் ராகங்கள் தானா, அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா. உள்மூச்சு வாங்கினேனே உள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே. நிலாவ நாளும் தேடும் வானம் நான், மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. இந்த பாட்டில் தாய் தந்தையை பற்றியும் சொந்தத்தை பற்றியும் சொல்லிட்டாரு. அடுத்தது மனைவியை பற்றியும் சொல்லிட்டாரு. இதே பாட்டில் இறைவனை பற்றியும் சொல்லுவார். இந்த அளவுக்கு அழகான நுணுக்கமான பாடல் வரிகளை எல்லாம் வாலியை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு இசை அதைவிட முக்கியம். அதைவிட இந்த பாடலை பாடியவர்கள் மிக முக்கியம். அதை கேட்பது என்பது இதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். குத்தாலத்து தேனருவி சித்தாடதான் கட்டாதா, சித்தாடைய கட்டி கையில் வந்து கிட்டாதா. ஆத்தோரம் நான பூங்காத்தோடு ஆட, ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாட. இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க, எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க. கொல்லாதே பாவம் இந்த ஜீவன்தான், மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா.
என்னோட தாய் தந்த பாட்டுதானம்மா. மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. இதனுடைய மியூசிக்கை வச்சு மியூசிக் ஆட் பண்ணி நானே பாடியிருக்கிறத அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன், மறக்காமல் கேளுங்க. மிக்க நன்றி. உங்கள் பொன்னான நேரத்தை அட்மாஸ் டிவி சேனலில் செலவிட்டதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.